Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா a day in my life. கிறிஸ்மஸ்க்கு எனக்கு டே எப்படி போச்சு, நாங்க எப்படிலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம், இந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னாடி நாள் வந்து நைட் 10:30லாம் சர்ச் போயிடுவோம். போயிட்டு வரதுக்கு ஒரு 2 o'clock ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஈவினிங் எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நைட்டு சாரீ கட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ப்ளீட்டிங் அந்த டைம் வந்து வரலன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும், டைமும் ஆகிடும். ஸோ ரிலாக்ஸ்டாகவே கிளம்ப முடியாது. நான் சாரீ கட்டுறேன்னா முன்னாடியே ப்ளீட்டிங் எடுத்து வச்சுருவேன். எப்போவுமே அப்படி தான். முன்னாடிலாம் வந்து என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுவாள். அப்போல்லாம் வந்து அவ்வளோ சாரீ கட்ட தெரியாது. இப்போ ஏதோ கட்டுறேன், அதனால நானே வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமையே ப்ளீட்டிங் எடுத்துருவேன். அவனையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, நானே எடுத்துருவேன். இந்த 1 year தான் எனக்கு சாரீ கட்டவே தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து கட்ட தெரியாது. அம்மா தான் வந்து கட்டி விடுவாங்க, தங்கச்சி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாள். இப்போ வந்து பரவாயில்ல, யாரோட ஹெல்ப்போ இல்லாமல் நானே கட்டிக்கிறேன். 1 month-ஆகவே கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீடு க்ளீனிங், அப்புறம் முறுக்கு சுடுறது, ஸ்டார் மாட்டுறது, இது மாதிரி 1 month-ஆகவே எல்லாமே போயிட்டு இருந்தது. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே கிறிஸ்மஸ் மாதிரி வராது. அப்புறம் 10:30க்குலாம் வந்து சர்ச்சில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் கிளம்ப லேட் ஆனனால நான் ஒரு 10:45 11 o'clock போல் சர்ச்சுக்கு போனேன். ஸோ ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. மாஸ் வந்து ஒரு 11:30 போல் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் லேட்டாகவே போனேன். மாஸ் முடிய 1:30 ஆகிடுச்சு. மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் பார்க்க போயிருந்தோம். இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. மஷ்ரூமில் ஃபுல்லாகவே வந்து மஷ்ரூம், அந்த மஷ்ரூம் வீட்டில் வந்து ஜீசஸ் பிறக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போக ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டீலாம் போட்டு குடிச்சிட்டு தூங்குறதுக்கு ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. நைட்டு லேட்டாக தூங்கினால காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்கே 11:30 ஆகிடுச்சு. ஸோ நேற்றே அம்மாட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அம்மா வந்து அப்பப்பா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மட்டன் கிரேவி செஞ்சுட்டாங்க. ஸோ அம்மா அதை செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து நான் பிரியாணிக்கு அரிசிலாம் ஊற வச்சுட்டேன். அப்பா சிக்கன் எடுத்துகிட்டு வரதுக்கும் லேட் ஆகிடுச்சு. 12 o'clock தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வந்து கரெக்டாக மட்டன் கிரேவியும் செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. 2 kg அப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 kgயில் வந்து அதில் கொஞ்சமாக தான் எடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு இருந்தோம். ஏன்னா பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிடலான்னு இருந்தோம். சிக்கன் ஃப்ரை இருக்கும் போது பிரியாணியோட பீஸ் வந்து யாருமே எடுத்துக்க மாட்டோம். அதனால ஒரு 1/2 kg போல் பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் 1.5 kg வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா வந்து வீட்டிலே இருந்தனால நான் கடையில் வாங்கலை. ஆல்ரெடி அம்மா வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்லாம் வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து புதினா வந்தது. ஸோ இப்போலாம் வந்து ஏதாவது பிரியாணி அது மாதிரிலாம் செய்யணும், புதினா சட்னி செய்யணுன்னா வந்து கடையில் வாங்குறதில்ல, மேலே வந்து செடியிலேருந்து எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். புதினா வந்து எவ்வளோ அளவு எடுக்கிறனோ அதே அளவு தான் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஈக்குவல் அளவில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் அம்மா வந்து ஃபுல்லாகவே தோல் உரித்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக தான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது பிரியாணிக்கும் போடணும், சிக்கன் 65க்கும் போடணும், அதனால் அது நிறையா தேவைப்படும். ஸோ 2 kg வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 kg போல் பிரியாணிக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பேலன்ஸ் உள்ள 1.5 kgயில் வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து மசாலாஸ்லாம் இறங்கி ஃப்ரை பண்ணும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து மசாலாவெலாம் அதில் பிடிக்காது. அப்போல்லாம் வந்து வெறும் சிக்கன் 65 மசாலா போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன்.
ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மசாலாஸ் இது மாதிரிலாம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ஃபுல்லாகவே நான் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இதே மசாலா போட்டு தான் ஃப்ரை பண்ணுவேன். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டேன், சின்ன ஸ்பூன்னால் 4 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் கரம் மசாலா 3 ஸ்பூன் போட்டேன். கடையில் வாங்கினது தான் கரம் மசாலா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வந்து தேவைக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஒரு லெமனில் ஒரு ஆஃப் லெமன் வந்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2 hours வந்து அப்படியே நான் விட்டுட்டேன். இந்த ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக வரதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து காரணம். என்னதுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர், லெமன், இது 3 தான். கார்ன்ஃப்ளவர் வந்து கிறிஸ்பியாக வரதுக்காக, கொஞ்சம் முறுமுறுன்னு வரதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் போடுறோம். இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பட்டை மிக்ஸ் வந்து 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ வந்து அது பவுட்ரு மாதிரி ஆகிடும். இது வந்து நம்ம பிரியாணிக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அப்போ ஆட் பண்ணால் போதும். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அதே அளவு நெய் இதை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை மிக்ஸ் வந்து ஒரே ஒரு பேக்கெட் போடுறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் நான் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சமாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய வெங்காயம். ஸோ அதை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரணும், அது வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்குள்ளே வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சிங்கில் வந்து அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ பாத்திரம் அப்படியே விட்டுட்டோன்னா நிறையா ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும். நான் கிச்சனை மேக் ஓவர் பண்ணி ஒரு 1 week தான் ஆகுது. நான் எப்படி மேக் ஓவர் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 வீடியோ. உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுறேன். ஏன்னா வந்து உப்பு போட்டு வதக்குனா வந்து சீக்கிரமாக வெங்காயம் வந்து வெந்துடும் அம்மா சொன்னாங்க. ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிரும், நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். 2.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அரைப்படலைன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தண்ணி ஊற்றாமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஜார் வந்து பெருசாக இருந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வந்து அரைப்படாது. அப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. இதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் தக்காளி 2 மிளகா போடுறேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் போடுறேன். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg போல் தான் போடுறேன். சிக்கன் போட்டுட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். சிக்கன் போட்ட உடனே மசாலாஸ் ஆட் பண்ணக்கூடாது. மசாலா வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் பட்டை மிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம், அதை வந்து போடுறேன். ஸோ இது வந்து பச்சை ஸ்மெல், மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட மறந்துட்டேன், நான் அப்போவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, பாதி பிரியாணி செய்யும் போது. அப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன்.
அதனால 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன். எந்த கிளாஸில் வந்து நம்ம அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கிளாஸில் தான் தண்ணி மெஷர் பண்ணி எடுக்கணும். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுக்கிறனால 4 கிளாஸ் ஊற்றுறேன். சொல்லப்போனால் 4 கிளாஸ் இல்லை, 3.25 கிளாஸ் தான். ஏன்னா 1/4 கிளாஸ் ஏன் ஊற்றலைன்னா அந்த மசாலாஸ்லாம் வந்து அப்படியே தண்ணி இறங்கி கொஞ்சம் இருந்தது. அது ஒரு 1/4 கிளாஸ் இருந்தனால 3.25 கிளாஸ் தான் ஊற்றினேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி போட்டுறக்கூடாது, அப்புறம் வந்து அடி பிடிக்கும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு சிம்மில் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுட்டு லைட்டாக மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிட்டோன்னா வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே ரைத்தா பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரைத்தாவில் வந்து வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் வந்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி பண்ணோம். கிறிஸ்மஸ்னாலே எப்போவும் பிரியாணி தான் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயம் வெட்டினதுக்கப்புறமா உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து தயிர் வேணுமோ அவ்வளோ தயிர் ஊற்றி ரைத்தாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணியிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. செட்டிநாட் பிரியாணி இருக்குது, ஹைதராபாத் பிரியாணி, மலபார் பிரியாணி, டெல்லி பிரியாணி, இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்குமோ அதை வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து பிரியாணினாலே பிடிக்கும். சொல்லப்போனால் எல்லா பிரியாணியுமே எனக்கு பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும், சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாப்பிடும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக வந்து கேசரி பவுடரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர். இதை வந்து பிரியாணி மேலே வந்து கொஞ்சமாக ஊற்றுறேன், நிறையா ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ அது வேகிறதுக்குள்ளே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் அண்ட் ஆஃப் கேஜியில் நான் கொஞ்சமாக தான் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போவே ஃப்ரை பண்ணிட்டா காலி ஆகிடாது. ஸோ கொஞ்சமாக வந்து இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 kg போல் தான் ஃப்ரை பண்ணுறோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நம்ம பிரியாணி செய்யும் போது 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்ல, அப்போ வந்து உப்பு செக் பண்ணிடணும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்தது, அதனால நான் அப்போவே தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா கிச்சனை இதுக்குன்னு தனியாக உட்காந்து க்ளீன் பண்ண வேண்டாம். ஏன்னா குக் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சைட்லலாம் இருக்கும். ஸோ அப்போவே க்ளீன் பண்ணிட்டோன்னா கிச்சனை பார்க்க வந்து நல்லாயிருக்கும். பிரியாணி செஞ்சு முடிக்கவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து லேட்டாக தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் தாழம்பூரில் உள்ள ஒரு சர்ச் போகணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் சண்டே வந்து போவோம். இந்த டைம் வந்து இந்த மந்த் போகல, அதனால வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அப்போ பார்த்து சர்ச்சில் மாஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அது வர வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ் முடிஞ்ச உடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபாதர்லாம் பார்த்து பேசினதுக்கப்புறம் கிரிப் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் செம்மையாக இருந்தது. மழை வர பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் வரும்போது சூப்பராக இருந்தது, ஆனால் செம்ம குளிர். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பிரெட் ஆம்லேட், ஜூஸ் இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த தாழம்பூரில் உள்ள சர்ச் வந்து ஆல்டர் பண்ணியிருந்தாங்க. பண்ணி 1 year தான் ஆகுது. இப்போ வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக ஆல்டர் பண்ணியிருந்தாங்க. கிச்சனில் வந்து பிளான்ட்ஸ் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அமேசானில் வந்து அனிமல் ஷேப் பாட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 6 பாட்ஸ் வரும். நான் வந்து இப்போதைக்கு 2 தான் வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் vlogல வந்து அந்த 6 பாட்ஸுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். எல்லா அனிமல்ஸுமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நான் நெக்ஸ்ட் vlogல வந்து என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.